வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து செய்தி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட போகிறாங்க, பிஜேபி எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார், ஏற்கனவே எம்எல்ஏக்கள் பார்த்தாங்க பார்க்கலன்னாங்க, இப்படி பலவிதமான குழப்பங்கள். இதற்கு நடுவில் லேட்டஸ்டான தகவல், அண்ணாமலை பிஜேபி எப்படியும் பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே கூட்டு வரணும் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. 27ஆம் தேதி எல்லா கட்சியிலேருந்தும் ஆட்கள் சேர்றாங்க. அதுக்கும் ஆள் கிடைக்கல. இவங்க 2-3 பேர்கிட்ட பேசினாங்க, பெருசாக எடுபடலை. லேட்டஸ்ட்டாக இந்த பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் சேர போகிறாங்க. அவங்களால அரசியல் மாற்றம் வரும்னு அண்ணாமலை நினச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன ஒரு கணக்குன்னு புரியல. ஆனாலும் தடுமாறிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டான தகவல், பாஜக இது பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபிகிட்ட கேட்ட சீட்டு 14 சீட்டு கேட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே 14 சீட்டு கேட்குறாங்க. 2 மாநிலங்களவை, 2 மாநிலங்களவை, 1 மினிஸ்டர். இதை பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி விட்டு கண்டு வரதுக்கான வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க பொழுது. ஒருவேளை இதையும் பாஜக கொடுத்துருமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பாஜகவுக்கு கூட்டணி இல்லை. இன்னும் யோசிச்சாங்கன்னா எப்படியும் தம் மேலே அங்கே வந்துட போகிறோம், பார்த்துக்கலான்னு விட்டாலும் விடுவாங்க. இதான் இன்றைக்கி நிலவரம். இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் ரொம்ப அழுத்தமாக எப்படியும் கூட்டணி வேணும், எந்த வேலை கொடுத்தாலும் கூட்டணி வேணும் அப்படின்னு நினைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ கிளம்பி பார்த்தாங்க. தொடர்ந்து ஒரு 4 தடவை பார்த்தாங்கன்னு இப்போ நியூஸ் வருது. லேட்டஸ்ட்டாக நேற்று நைட் கூட சிவி சண்முகம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது 8 சீட்டு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரம், அப்புறம் விருதுநகர், தருமபுரி உள்ளிட்ட 8 சீட்டு கொடுக்குறோம், 1 மாநிலங்களவை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அநேகமாக அந்த பேச்சுவார்த்தை முடிந்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் யோசிப்பார், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணினா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல. தெரியுது தப்பு தான் பண்ணுறோன்னு தெரியுது, பரவாயில்ல உள்ள நடப்போம். இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக விளையாடக்கூடாது, ஒரு ஆள் இருக்கட்டும்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிஜேபியோட ஆஃபர் பெருசு. ஒரு மத்திய அமைச்சர், 2 மாநிலங்களவை, 12 சீட்டு, அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனால் ஜெயிக்கணும்ல, அது ஒரு சின்ன சிக்கல் இருக்குல்ல. சின்ன சிக்கல், பெரிய சிக்கல் ஜெயிக்கணும்ல. ஜெயிக்காமல் என்ன பண்ண முடியும்? அப்படியே அவங்க மாநிலங்களவை கொடுப்பாங்கிறது என்ன நிச்சயம்? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே பெரும்பான்மையாக வந்துட்டு ஃபோன் எடுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? இப்படி பலவிதமான எடப்பாடி பழனிசாமினா கூட பிரச்சனை இல்லை, அடித்தாலும் முடிச்சாலும் பேசிக்கலாம். இப்படி பலவிதமான யோசனைகள் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அதிமுகவோட போகலாம் அப்படின்னு நடக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெம்பாக இருக்குது. நம்மை பொறுத்தவரையில் ஒருவேளை அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஏற்பட்டுட்டால் வட மாவட்டத்தில் பெரிய டஃப் கொடுப்பாங்க திமுகவுக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு அண்ணாமலை 27ஆம் தேதி நான் பெரிய லெவலில் பண்ண போகிறோம் அப்படின்னு விசாரித்தா பெரிய 2 தலைவர்கள் வருவாங்க, தமிழகத்தில் மாற்றம் ஏற்படும்னா, ஏற்கனவே இவங்க பேசினவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்க முக்கிய புள்ளி ஒருத்தர் ஒதுங்கி இருக்கார். அவர்கிட்டே பேசியிருக்காங்க. ஏற்கனவே விபி துரைசாமிக்கு என்னப்பா நிலைமை அப்படின்ட்டு அவர்கிட்ட எல்லாத்துக்கும் தெரியும். கேபி ராமலிங்கம் என்னவா இருக்கார், இன்னும் கேபி ராமலிங்கம் ஒரு பக்கம் மேலே போய் பிஜேபியில் எல்லாம் யார் கூட்டணிக்கு வந்தாலும் தாமரையில் நிற்கணுங்கிறார். அதான் நான் அதாவது யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கிறதுனால என்ன வேணால் பேசலாம். இப்போ தேமுதிக சொன்னிச்சு இல்லை, கூட்டணி யாரும் கூப்பிட மாட்டாங்க, சும்மா 14 சீட்டு. அதுக்கப்புறம் ஐயோனா அப்படி கேட்கலேன்னு அந்த மாதிரி கதை. பிஜேபி அந்த மாதிரி நிலைமைக்கு தாங்க ஆக போகுது. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக காய் நவுத்திட்டு இருக்காரு. தெரியாமல் அண்ணாமலை விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கார். பிஎல் சந்தோஷ் பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி வாங்க, நீங்கள் ஏன் வரணும், கூட்டம் ஏதாவது வருதான்னு பார்த்தா நிறைய பேர் மாற்றுக் கட்சியிலேருந்து வராங்களா, மாற்றுக் கட்சியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். இல்லை குலசேகர பட்டியல் அந்த ராக்கெட் அதை நம்ம இது பண்ணுவோம் வாங்க, அதனால் ஓரளவு ஓட்டு கிடைக்கும், திட்டங்களை தொடங்கி வைப்போம் அப்படின்னு தான் இப்போ கூப்பிட்றாங்க. திடீர்னு தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியோட சிட்டிங் எம்பியை கேட்டதுக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கேன், மினிஸ்டர் பதவி கொடுக்குறீங்களா, அந்த கட்சியில் உங்கள் கட்சிக்கு வரேன், மினிஸ்டர் பதவி கொடுங்க அப்படின்னால அது ஒரு இயக்கத்தை இதில் இருக்காங்க. இந்த காங்கிரஸ்லேருந்து ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்க கரை சேருவாங்கடாங்கிறதே சிக்கல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபியில் இவ்வளோ கூட்டத்தை சேர்க்குறோன்னு ஆளே இல்லாமல் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரிவேந்தர் பிஜேபியை தவிர அங்கே பெரிய கட்சி அது. இவங்க பிஜேபியே சின்ன கட்சி தான் வச்சுக்கோங்க, சின்ன கட்சியான்னு சிரிக்காதீங்க. பிஜேபி ஓரளவுக்கு அவங்க சொல்கிற கணக்கு 10, நம்ம கணக்கு ஒரு 5-6% வச்சுக்கோங்களேன். வளர்ந்துருக்காங்க 7ன்னே வச்சுக்கோங்க. பிஜேபி 7%. வேறு என்ன கட்சிக்குது? பாரிவேந்தருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கும், ஏசி சண்முகத்துக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கும், கிருஷ்ணசாமி இந்த பக்கம் வந்துட்டார், ஏன் ஜிகே வாசன் கட்சி இவராக சொல்கிறாரு, நாங்கள் யோசிச்சுட்ருக்கோங்கிறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மறுபடியும் நம்ம சொல்கிறேன்னே,
ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் தென் மாவட்டத்தில் இவங்களை வச்சு ஓட்டுவோம், ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வாங்கலாம். இந்த பக்கம் என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே கோயம்புத்தூரில் நீங்கள் 2 பேரும் மாற்றி நிற்கிறதுனால போச்சு. திமுக ஈஸியாக ஜெயிக்க போகுது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய காரணம் எடப்பாடி. அண்ணாமலை மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு அமைதியாக சும்மா இருந்தாலே போதும், ஒழுங்காக கூட்டணி இருந்திருக்கு, சீட்டாக ஜெயிச்சிருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் அண்ணாமலை. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சவொன்னா கணக்கு பார்க்கும்போது அண்ணாமலையால் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு அதிமுக சொல்லுறாங்க. நாங்கள் உங்களை விட்டு போகல, இவர் தான் மம்படியாக எங்களை வெளியே அனுப்பிச்சார். அப்படிங்கும்போது அண்ணாமலை இருக்கக்கூடாது, அவர் பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறதுல அதிமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சாலும் நாளைக்கு பிஜேபியே பெரும்பான்மை வந்தாலும் பார்த்துக்கலாம். இன்னும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து சென்ட்ரலில் நம்மளை என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு இந்த அளவுக்கு நிற்கிறார். என்ன காரணம்? கண்டிப்பாக இடி அதெல்லாம் விட மாட்டாங்க. விட்டாங்கன்னா ஏற்கனவே திமுக கூட்டு என்ன கதையாச்சுன்னு தெரியும். அதிமுக கூட்டு பாருங்க எங்களை பழி வாங்குறாங்க. அதனால தான் அடிக்கடி அழுத்தமாக சொல்கிறார், ரெட்டலை கிடைத்து விட்டது, ரெட்டலை எங்கள்லேருந்து பிரிக்க முடியாதுன்னு ஏன் அழுத்தமாக சொல்கிறாரு? இப்போ லேட்டஸ்ட்டாக ஓபிஎஸ்ஸை ரெட்டலை நீங்கள் அங்கே கூட சேருங்கன்ட்டாங்க. வைத்தியலிங்கம், அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன், இந்த 4 பேருக்குள்ளேயே 4 பிரச்சனை. ஏன்னா ஐயப்பன் வந்து எங்களை யாரும் மதித்து கூப்பிடலன்னு அவர் ஒரு குறைப்பட்டு இருக்காரு. தமிழகம் முழுக்க இருக்க மாவட்ட செயலர் என்ன நினைப்பாங்க? கொஞ்ச நாள் பாருங்கள், ஒரு 6-7 நாளாக ஓபிஎஸ்ஸுடைய நியூஸ் எதாவது வந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர் கேபி ராஜு நோட்டீஸ் அனுப்பினார், அது அனுப்பினார், இது அனுப்பினார், கூட்டணி பேச்சுவார்த்தை ஒன்றும் இல்லை. அதிமுக நீங்கன்னு கிளைம் பண்ணுறீங்க. அதிமுக தரப்பில் பிஜேபி வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பேசிகிட்டு இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா? அப்போவே தெரியும் அதிமுக உறுப்பினராக, அதாவது இந்த வேட்டியை கூட கட்டக்கூடாது, சின்னம் கூட கொடுக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி அதிமுக நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் உங்கள் சின்னமே இல்லை. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸோட சின்னம் என்ன? அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரொம்ப ஷேக் ஆகிறாங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி மெதுவாக வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டார். ஓபிஎஸ் அவரோட தான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓபிஎஸ் தரப்புக்கே தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி அவர்களை வந்து ஓபிஎஸ் தரப்பில் போய் பார்த்ததுக்கு நீங்கள் வாங்க பிஜேபிக்கு வாங்க, அவர் மினிஸ்டர் ஆகிறேன்னு சொன்னதுக்கு ஓபிஎஸ் சொன்னார், ஏங்க அவரால் கெட்டதாச்சு, இன்னுமே கெட்டு போகணுங்கிற அளவுக்கு அங்கே பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி சில வியூங்களை வகுத்துட்டு இருக்கார். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்துச்சுன்னா பிஜேபி கூட்டணிக்கு போகக்கூடிய, ஏன்னா அதிகார பலம்பிக்க எந்த விதமான ஏகப்பட்ட வேலைகளை பண்ணும். கொங்கு மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜ் கட்டிட்டீங்களா, அது அப்ரூவல் வாங்குறீங்களாங்கிற அளவுக்கு பிஜேபி நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்து கேட்குதுன்னா மிரட்டுற மாதிரி தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே கொண்டு வந்தாருன்னா பெரிய சாதனை. தேமுதிக இவங்களெல்லாம் வச்சுட்டு ஓரளவு கோடிலாம் தேமுதிகவுக்கு மாநிலங்களை கொடுக்க மாட்டாங்கிறதே பெரிய சாதனை. இவ்வளோ பிரச்சனையில் இருக்காரு தெரியுது. தேமுதிக 0.42 அதுக்கு எதுக்கு மாநிலங்களவை கொடுக்கணும், போனால் போட்டுங்கிற லெவலுக்கு அது கொடுக்குற காசை நம்ம செலவு பண்ணலாங்கிறாராம். இன்னொரு சொல்கிறாங்க, ஏங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டாளி கட்சிகிட்ட பேசி பாருங்கள், ரொம்ப அவங்க அமௌண்ட்டுன்னு பேசுனா விட்டுருங்க, நம்ம அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணி நம்மளே இறங்கி பண்ணலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி அதிமுக போயிடுச்சு. பல வியூங்களை வைத்துட்ருக்கார். ஜெயிப்பது யார் என்று விரைவில் தெரிந்துவிடும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.